ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்த மண்டிதா பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्याம் நமः. சித்தாந்தைர்பகவத் பிரமாணகதிதைः அன்யைரவித்யாதமோ நட்சத்ரைரிவ சர்வமந்ததமசம் தாவன்ன நிர்பித்யதே யாவத்தே சவிதேவ சம்மதமிதம் நோதேதி விஸ்வாந்தரே ஜந்தோர்ஜன்ம விமோசனைகபிதுரம் ஸ்ரீசாம்பவம் ஸ்ரீ சிவே. குருநாதாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் ஏற்றப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 26வது ஸ்லோகத்தை பார்த்துட்டுருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் ஷடன்வயி சாம்பவி வித்யா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வித்யையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பிரகரணம். இதுக்கு அவதாரிக்கையில் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஷடன்வயி சாம்பவியை சொல்கிறார். சாட்சாத் பரமேஸ்வரனுக்கும் தேவியைக்கும் பார்வதி தேவிக்கும் ஏற்பட்ட சம்வாத ரூபமாக பல தந்திரங்கள் இருக்குது. அதில் ஒரு தந்திரத்தில் அம்பாள் கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனத்துக்கு சிவன் ஒரு சமாதானம் கொடுக்கிறார். அந்த சமாதான ரூபமாக இந்த ஸ்லோகம் இருக்குது அப்படிங்கிறார். அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரதேவதை சிவன்கிட்ட என்ன கேட்குறார்? ஜீவர்கள்லாம் பகுப்பிரயாசையோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவித்யா மார்க்கம் இருக்கே, இதில் ரொம்ப ஆச்சாரங்கள் ஜாஸ்தி, நியாசம், பூஜை, கர்மகலாபங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கே. ரொம்ப சுலபமாக ஜாஸ்தி நியாசங்கள்லாமும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக முக்தி சாதனமாக இருக்கக்கூடிய சைவம், வைஷ்ணவம், சௌரம் இப்படிலாம் இருக்கக்கூடிய பலவிதமான ஆயதனங்கள் இருக்கும் பொழுது பகுப்பிரயாசையோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவித்யா மார்க்கத்தை அனுஷ்டானம் பண்ண சொல்லி சொல்கிறேளே, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு அதனுடைய ஆன்மீகத்தெல்லாம் எடுத்து சொல்கிறேளே, சுலபமாக இருந்தால் க்ஷேமமாக இருக்குமே ஜீவர்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. அதுக்கு சிவன் கொடுக்கக்கூடிய சமாதானம் இந்த ஸ்லோக ரூபமாக இருக்குது அப்படிங்கிறார் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர். நம்மளுடைய ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கார்த்தால தூங்கி எழுந்துக்கும் பொழுதே பிராமே முகூர்த்தே உத்தாய் ஷண்ணா சயனே நிஜே அப்படின்னு ஆரம்பித்து குரு தியானம், குரு பாதுகா மந்திரம், நமஸ்தேநாத பகவன் ஆரம்பிக்கக்கூடிய குரு ஸ்தோத்திரங்கள், சிவாதி குருப்யோ நமஹ அப்படின்னு குருவை தியானம் பண்ணுறது, இதுக்கு மேலே பிராணாயாமம், சித் விமர்சம், பூதசுத்தி, அஜபாசமர்ப்பணம், ஹம்சத்தியானம், ரஸ்மிமாலா, திவ்யமங்கள தியானம், இதுக்கு மேலே இத்தனையும் பண்ணிட்டு பூமிக்கிட்ட படுக்கையை விட்டு இறங்கும் பொழுது பூஸ்பர்சம் பண்ணுறோமே, அதுக்கு க்ஷமாபணம் பண்ணிட்டு சமுத்திரவதனே தேவின்னு அதில் உன் மேலே பாதத்தை வைக்கிறேனே அப்படின்னு க்ஷமாபணத்தை பண்ணிட்டு தந்ததாவனத்துக்கு மந்திரம், முகப்பிரட்சாலனங்களுக்கு மந்திரம், ஸ்நான விதி, சந்தியாவந்தன விதி, இதுக்கு மேலே சாக்த சந்தியாவந்தன விதி, அதில் இருக்கக்கூடிய நாதபாராயணம், கட்டிகா பாராயணம், இதுக்கு மேலே நியாசம்னு எடுத்துட்டோம்னா நியாசத்தில் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் போல இருக்கிற நியாசங்கள்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. இதில் மூலவித்யா நியாசங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லகு ஷோடான்யாசம், மகா ஷோடான்யாசம், இதுக்கு மேலே மந்திர ஜபங்கள், நம்மளாக ஆசைப்பட்டு கேட்ட சில மந்திரங்கள், குருநாதாலாவே உனக்கு க்ஷேமம்னு அவா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில மந்திரங்கள், இத்தனையும் ஜபம் பண்ணணும்.
ஜபம் பண்ணுறதுன்னு எடுத்துட்டோம்னா சகசிராவர்த்தி ஜபம் பண்ணுன்னு சொல்கிறது, முடியாட்டா 300ஆவது பண்ணுன்னு சொல்கிறார், இல்லை 100ஆவது நித்தியமாக பண்ணணும் அப்படிங்கிறார். இதுக்கு மேலே பூஜைன்னு எடுத்துட்டோம்னா பூஜையில் இருக்கக்கூடிய விதானங்கள் எல்லாத்தையும் பூஜையெல்லாம் பண்ணுறது, லகு பூஜையாகவோ இல்லை பெரிய பூஜையாகவோ பூஜையை பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள மாத்தியான்மிக காலம் ஆகிடுறது. மாத்தியான்மிகத்தில் வைதிக மாத்தியான்மிகம், சாக்த மாத்தியான்மிகம், அதில் தத்துவபாராயணம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள இதுக்கு மேலே நம்மளுடைய வைதிகமாக இருக்கக்கூடிய பிரம்ம யஜ்ஞாதிகள் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பிராண ஆகுதியாக இருக்கக்கூடிய நமக்கு ஆகாரம் தேவைப்படுறது. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பஞ்ச பாராயணங்கள், அதில் நம்மளுடைய கட்கமாலா, ஆம்நாய ஸ்தோத்திரம், ஸ்தவராஜம், லலிதா சகசிரநாமம் பூர்வபாகம் உத்தரபாகத்தோட, அதுக்கப்புறம் திரிஷதி பூர்வபாக உத்தரபாகத்தோட இத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே அவகாசம் இருந்ததுன்னா நாமபாராயணம், மந்திரபாராயணம் இத்தியாதிகள். இதுக்கு மேலே சாயங்காலம் ஆகிடும், சாயம் சந்தி, அதுக்கப்புறம் சாக்த சந்தியாவந்தனம், இதுக்கப்புறம் பாராயணம், அதில் நித்யா பாராயணம். இது தவிர அவகாசம் கிடைச்சதுனாலோ நாட்கள் உத்தேசித்து தேவி மகாத்மியம் இத்தியாதி கிரந்தங்கள் படிக்கிறது. இதுக்கு மேலே ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி துரிய சந்தி, இவெல்லாத்தையும் பண்ணிவிட்டு குரு தியானத்தோடு தூங்க போகிறது அப்படின்னு ஒரு ஆன்மீகம். இப்படி கேட்ட இந்த கேள்விக்கு பரமேஸ்வரன் கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஆத்ம ஞானத்துக்கு தானே. இந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு இவன் இந்த ஜீவனத்தை எடுத்துட்டு வேறு விஷயங்களில் லௌகீகங்களில் போய் பிரவேசித்து அதனால் சுகதுக்காதிகளை தேடிண்டு போய் அவன் புண்ணிய பாபாதிகள் எல்லாத்தையும் சேர்த்துண்டு அதே திருப்பி அதனுடைய புண்ணிய பாபங்களை அனுபவிக்கிறதுக்குன்னு பிறந்துண்டு திருப்பி இந்த ஜென்ம மரணம்னு சொல்லக்கூடிய சுழல்குள்ளே மாட்டிண்டு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு தானே இந்த உபாசனை பண்ணுறதுக்கு வரான். அப்படி இந்த ஜென்மாவை சார்த்தகமாக ஆக்கிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை கொடுத்து இவனை ஒரு வழிப்படுத்தினாத்தான் மற்ற விஷயங்களில் பிரவேசிக்கிறதுக்கான வழிகள் இல்லாததுனால புண்ணிய பாபங்கள் சேராமல் இதனால் இவன் கிருதார்த்தனாக ஆகிறதுக்கு இந்த வழி வச்சிருக்கு. இதை சாம்பவி வித்யா, ஷடன்வயி சாம்பவி வித்யா அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த வித்யையை தெரிஞ்சுண்டு இந்த தியானத்தில் இருந்தாலே இவனுக்கு ஞானமானது சித்திக்கிறது அப்படின்னு ஷடன்வயி சாம்பவியினுடைய விஷயத்தை எடுத்து இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பிரகரணத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் துர்வாசர். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே ஸ்ரீ சிவே அப்படின்னு சம்போதனம். ஜந்தோஹோ ஜன்ம விமோசன ஏகபிதுரம் தே சவிதா இவ சம்மதம் இதம் ஸ்ரீ சாம்பவம் விஸ்வாந்தரே யாவத் ந உதேதி தாவத் பிரமாணः கதிதைः பகுபிः அன்யைः சித்தாந்தைः அவித்யாதமः ந நிர்பித்யதே சர்வம் அந்ததமசம் நட்சத்திரைஹி இவ அப்படிங்கிறார். ஹே ஸ்ரீ சிவே, ஆத்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய ஹே ஸ்ரீ சிவே, ஜந்தோஹோ ஜனன மரண வடிவமாக இருக்கக்கூடிய சம்சார சாகரத்தில் மூழ்கி தவிக்கக்கூடிய ஜீவர்களுக்கு ஜென்ம விமோசன ஏகபிதுரம், பிறப்பு இறப்பு அற்ற முக்தியை அளிக்கிறதுக்கு வல்லதாக இருக்கக்கூடிய தே உம்முடைய சவிதா இவ சம்மதம் சர்வ சம்மதமாக இருக்கக்கூடிய இதம் இந்த ஸ்ரீ சாம்பவம்
அப்படின்னா சித்தாந்தமானது சர்வ உத்கிருஷ்டமானதுமான இருக்கக்கூடிய சாம்பவம் அப்படிங்கக்கூடிய ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மார்க்கம். இந்த சத் சம்பிரதாயத்தில் வரக்கூடிய சித்தாந்தமானது சிவசக்தி சாமரஸ்யமானது, அகண்ட ஞானத்தை கொடுக்கக்கூடியது. ஸ்ரீ சாம்பவம்ங்கிற வித்யை விஸ்வாந்தரே இந்த உலகத்தில் யாவத்து எது வரைக்கும் ந உதேதி, இந்த ஞானமானது ஆத்ம ஞானமானது சிவசக்தி சாமரஸ்யமாக இருக்கக்கூடிய இந்த ஞானமானது உதிக்காத வரைக்கும் ந உதேதி தாவத்து அதுவரை பிரமாண கதிதைகி பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்னாலேயோ சித்திக்கக்கூடிய எந்த ஒரு ஞானம் இருக்கோ பகுபிகி பலவிதமாக இருக்கக்கூடிய சாங்கியாதி தார்க்கிகமாக இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இருக்கே, அந்நைகி சித்தாந்தைகி, இதை தவிர இருக்கக்கூடிய பாக்கி இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாமுமே அவித்யா தமக, அவித்யை போக்கக்கூடியதுதான். ந நிர்பித்யதே, ஆனாலும் இந்த சிவசக்தி சாமரஸ்யங்கிற ஞானமோ ஜீவபிரம்ம அபேத ஞானமோ இவைகள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் தெரிஞ்சிடாது. சர்வம் அந்ததமசம், எல்லாம் இருட்டாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நட்சத்திரைகி இவ, நல்ல இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நட்சத்திரங்கள் பலவிதமான நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த பலவிதமான நட்சத்திரங்கள்னால நமக்கு இருட்டானது போகிறது இல்லை. நட்சத்திரம் இருக்கிறது வேணால் நமக்கு தெரியறதே தவிர நட்சத்திரம் இருக்கிறதுனால நமக்கு வெளிச்சமோ நமக்கு இருட்டானது போகிறது இல்லை. அது மாதிரி பகுவிதமான சாஸ்திரங்கள் எவ்வளவோலாம் இருந்தாலும், பகுபிகி சாஸ்திரைகி சித்தாந்திகி இருந்தாலும், ஒரே ஒரு சூரியன் வந்த உடனே எப்படி அந்த இடத்துல அந்தகாரங்கிறது எல்லாம் விலகி அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பிரகாசமானது இருக்கோ, அது மாதிரி இந்த சத் சம்பிரதாயத்தில் வரக்கூடிய இந்த சிவசக்தி சாமரஸ்யமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சாம்பவி வித்யா, ஸ்ரீ ஷடன்வயி சாம்பவி வித்யா அப்படின்னு இருக்கே, இந்த ஞானமானது இவனுக்கு தெரிஞ்சுடுத்து அப்படின்னா சூரியன் வந்த உடனே இருக்கக்கூடிய அந்தகாரமானது எப்படி போச்சோ அந்த மாதிரி இவனுடைய அந்தகாரங்கள்லாம் போய் ஞானமானது சித்திக்கிறது. நானே ஆத்மஸ்வரூபங்கிற ஞானமானது சித்திக்கிறது அப்படிங்கிறார். இந்த ஷடன்வயி சாம்பவி வித்யானா என்ன அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமான ஒரு விஷயம். இருந்தாலும் எவ்வளவு சம்க்ஷேபமாக இதை புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்கிறதுக்கு பார்ப்போம். பிந்து அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பிரகாச பிரணவம்னு சொல்லக்கூடியது. அந்த பரமாத்மஸ்வரூபமானது பிந்து ஸ்வரூபமாக இருக்குது. அதுதான் விமர்சித்து திரிகோணமாகவும் ஷட்கோணமாகவும் விமர்சிக்கிறது. திரிகோணம்ங்கிறது அதஸ்திரிகோணம், ஊர்த திரிகோணம் ஒன்று இருக்குது. ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஷட்கோணமாக ஆகும். இந்த ஷட்கோணம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா 6 கோணங்கள் நடுப்புற இருக்கக்கூடிய பாகத்தை விட்டுட்டோம்னா எப்படி இருக்கும்னா ஷட்கோணம் 6 திரிகோணம் இருக்கிற மாதிரி ஷட்கோணத்தில் தெரியும். இந்த 6 எதை குறிக்கிறது அப்படின்னா பலவிதமான விஷயங்கள், இதில் 6 விஷயங்கள் குறிக்கிறது. எப்படி சொல்லுவான்னா ஆதாரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ஸ்தானங்களாக ஷட்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவா. அவைகள் பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அப்படின்றதுக்கு மேலே மனஸ் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லி இவைகள் இந்த 6 விஷயங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. காலம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 6 விதமான ரித்துக்கள் இருக்கே, இந்த 6 ரித்துக்களை இந்த ஷட்கோணமானது சொல்கிறது அப்படின்னு சொல்லுவா. இப்படி தேசம், காலம், வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விஷயங்களையும் நமக்கு அஜ்ஞானத்தினாலையும் மாயையினால இவைகள்னால நமக்கு பிரம்மமானது தெரியாம இவைக்குள்ள மாட்டிண்டு முழிக்கிறோம். இந்த தேசம், காலம், வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தேசம் அப்படின்னு சொல்றது 360 டிகிரியாக காமிக்கிறார். ஒரு சர்க்கிள்னு எடுத்துட்டோம்னா
அதில் 360 கிரணங்கள் இருக்கிறதாகவும் அது இந்த பிந்துவிலிருந்து 360 டிகிரியாக இருக்குது அப்படிங்கிறத 6 ரித்துக்களை எடுத்துட்டு இந்த 6 ரித்துக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களை கவுண்ட் பண்ணினோம் அப்படின்னா அதை ஒரு 360ன்னு சங்கியை கொண்டு வந்து கொடுக்குறார். நம்மளுடைய 6 ஆதாரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் இத்தனை கிரணங்கள் அப்படின்னு சொல்கிறோமே, அவைகள் எல்லாத்தையும் கூட்டினோம் அப்படின்னா அது ஒரு 360ஆக வருது. இப்படி எந்த ரீதியில் எடுத்துட்டாலும் இந்த 360 அப்படிங்கிறத 180 சக்தி கிரணங்கள் அப்படின்னும் ஒரு 180 சிவகிரணங்கள் அப்படின்னு எடுத்துட்டு சிவசக்தி சாமரஸ்யமாக இருக்கக்கூடியதே ஷடன்வயி சாம்பவி வித்யா. இவைகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது பிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பரமாத்மஸ்வரூபம். நான் அது பரமாத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்யாக ஷடன்வயி சாம்பவி வித்யா அப்படின்னு சொல்லுவா. வித்யைகள்னு எடுத்துட்டோம்னா வித்யைக்குள்ளேயே ஒன்று ஏக்கமாக இருக்கக்கூடிய பரமாத்ம வஸ்துவை சொல்ல வந்த வித்யை 6 பல விஷயங்களில் தெரியும். எப்படின்னா 6 மதங்கள், ஷண்மதங்கள்னு சொல்கிறோம். கானாபத்தியம், சௌரம், வைஷ்ணவம், சைவம், சாக்தம், கௌமாரம் இப்படின்னு 6 மதங்களாக சொல்கிறோம். 6 சாஸ்திரங்கள் இருக்குது. 6 தரிசனங்கள் அப்படின்னு சொல்லுவா. தரிசனங்கள்னாலும் இதே மாதிரி இருக்கக்கூடிய இப்போ முன்னாடி சொன்ன தரிசனங்கள் 6 விதமான அங்கங்கள்னு சொல்லுவா வித்யைக்கு. சிக்ஷாகல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தோ, ஜோதிஷமிதி அப்படின்னு 6 விதமான ஆதாரங்கள்னு சொல்லுவா. மூலாதாரம், சாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா அப்படின்னு 5 தத்துவங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மனசுன்னு சேர்த்து 6 அப்படின்னு சொல்லுவா. 6 ஆம்நாயங்கள்னு சொல்லுவா. பூர்வாம்நாயம், தட்சிணாம்நாயம், பশ্চিமாம்நாயம், உத்தராம்நாயம், ஊர்த்வாம்நாயம், அனுத்தராம்நாயம்னு இருக்கக்கூடிய 6. இப்படி வித்யைகளில் பல விஷயங்கள் 6 இருக்குது. இந்த ஷட்கோணமானது இவைகள் எல்லாத்தையும் குறிக்கிறது. ஆனால் இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிந்துவாக இருக்கக்கூடிய பரதேவதை தான் இத்தனையாக விமர்சிச்சிருக்கு. இத்தனை ஞானத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான்கிற ஆத்ம வஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய லட்சியம். அப்படிங்கிறத குருமுகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டாலே ஒரு ஏக சூரியன் வந்த உடனே அங்கே இருட்டானது போகிற மாதிரி பலவிதமான நட்சத்திரங்கள் இருந்தும் இருட்டு போகாத போது ஒரே ஒரு சூரியன் வந்த உடனே அந்த இடத்துல எப்படி எல்லா தமங்களும் போய் பிரகாசமானது ஏற்படுறதோ அது மாதிரி இந்த சிவசக்தி சாமரஸ்யமான ஞானமும் ஜீவபிரம்ம அபேத ஞானமும் எவனுக்கு வருதோ அவனுக்கு இனிமே இருட்டுங்கிறதே கிடையாது, விடிஞ்சது தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வித்யையாக ஷடன்வயி சாம்பவி வித்யா அப்படின்னு சொல்லுவார். இதே விஷயத்தை ஆதிசங்கர பகவத்பாதால் சௌந்தர்ய லகரியில் இருக்கக்கூடிய 24வது ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயமும் இதே ஷடன்வயி சாம்பவி வித்யை பற்றி தான். க்ஷிதௌ ஷட் பஞ்சாசத்விசமதிக பஞ்சாசதுதகே ஹுதாசே த்வாசஷ்டிச்சதுரதிக பஞ்சாசதனிலே திவிஷத்ரிம்சன் மனசி சதுஷ்ஷஷ்டிரிதியே மயூகாஸ்தேஷாம் அப்யுபரிதவ பாதாம்புஜயுகம் அப்படின்னு க்ஷிதௌ ஷட் பஞ்சாசத்து இப்படின்னு ஒன்றுத்துக்கும் சங்கியை கொடுத்துட்டு வரார். இவைகள் எல்லாத்தையும் கூட்டினோன்னா 180 வரும். அவைகளில் 180 சக்தி கிரணங்கள். இதே மாதிரி சிவகிரணங்கள் 180, ரெண்டையும் கூட்டினோன்னா 360 அப்படிங்கிற சங்கையானது வரும். இப்படியாக 6 ஆதாரங்களில் இருக்கக்கூடிய கிரணங்களினுடைய சங்கையானது 360ஆக இருக்குது. இவைகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது உன்னுடைய பாதாம்புஜ யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகமும் இதே ஷடன்வயி சாம்பவி வித்யை பற்றி சொல்லக்கூடியது. ரொம்ப உத்தமமான ஒரு வித்யை. இந்த வித்யினாலேயே ஒருத்தனுக்கு மோட்சமானது சித்திக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு வித்யை. இதுக்கு மேலே அடுத்த ஸ்லோகத்தில்
குருவனுடைய கடாட்சத்தினால மட்டுமே ஒருத்தனுக்கு ஞானமானது சித்திச்சு முக்தியானது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகமானது அடுத்தது. அதை அடுத்த அவகாசத்தில் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.